நடிகரும் இயக்குனருமான கே. பாக்யராஜ் காலமாகியிருக்காரு. உடல்நிலை கவலைக்கிடமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரு இப்போ உயிரிழந்திருக்க விஷயம்தான் பலருக்குமே அதிர்ச்சி கொடுத்திருக்கு. பாரதிராஜாவுடைய உதவி இயக்குனராகவும் கதாசிரியாவும் இருந்து அவராலேயே நடிகனா அறிமுகப்படுத்தப்பட்ட இயக்குனரானவர் தான் கே. பாக்யராஜ். திரைக்கதை மன்னன்னு அழைக்கப்படுறாரு. இதுக்கு காரணம் அவருடைய தனித்துவமான கதை சொல்லும் முறை, சாதாரண விஷயத்தையும் சுவாரஸ்யமாக மாற்றும் திறமைதான். அவருடைய கதைகள் பெரும்பாலும் ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையை சுற்றியே இருக்கும். அதுலேயும் இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா, பாரதிராஜா இறந்து 17 நாட்கள்லேயே இவர் இருந்திருப்பது தான் பலருக்கும் மேலும் அதிர்ச்சி கொடுத்துருக்கு. பாக்யராஜுடைய படங்கள் பொதுவாகவே மிகைப்படுத்தப்பட்ட சண்டை காட்சிகளோ பிரம்மாண்டமோ இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவருக்கு நடக்கும் கதையை பார்க்குற மாதிரியே தான் நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும். ஒரு கதையை எப்படி ஆரம்பித்து எங்கே ட்விஸ்ட் வைக்கணுங்கிறத ரொம்பவே சாமர்த்தியமாக அவருடைய கதைகள் எழுதப்பட்டிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் பல இளம் இயக்குநர்களுக்கு திரைக்கதை எழுதுவது எப்படிங்கிறத பாக்யராஜோடைய படங்கள் பாடப்புத்தகமாக தான் விளங்குது. தீவிர சினிமாவிலேருந்து ஒதுங்கினாலும் அப்பப்போ சில படங்கள் நடிச்சுட்டு தான் வந்தார். ரீசெண்டாக கூட பாக்யராஜ் சினிமாவுக்கு வந்து 50 ஆண்டுகள் முடிந்து கொண்டாடப்பட்டுச்சு. இந்நிலை தான் அவர் பாக்யராஜ் கவலைக்கிடம் என்ற தகவலும் வெளியானுச்சு. சுயநிலவை இழந்த நிலையில தான் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பாக்யராஜுக்கு சாந்தனு என்ற மகனும் சரண்யா என்ற மகளும் இருக்காங்க. 2 பேத்துக்குமே திருமணம் ஆயிடுச்சு. சாந்தனு இப்போ பல படங்கள் நடிச்சிட்டு வராரு. சரண்யா இப்போ பொட்டிக்கு வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க. இப்படி இருக்க சூழல தான் உடல்நிலை மோசமானதுனால சென்னை கிரீம்ஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய உடல்நிலையும் தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிய வந்துச்சு. அவர் மருத்துவமனைக்கு அழைத்து வரதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்த அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அதை தொடர்ந்து தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்ட நிலையில் இப்போது மருத்துவமனையிலேயே அவருடைய உயிரும் பிரிந்திருக்கு. இந்த விஷயம்தான் பலருக்குமே அதிர்ச்சி கொடுத்துருக்கு. பாரதிராஜாவுடைய தலை சிறந்த மாணவனான பாக்யராஜ் தன்னுடைய ஆசான் இறந்த 17வது நாட்களிலேயே இவருடைய உயிரையும் பிரிந்திருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பல பிரபலமே அவருடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. மேலும் நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறோம். மேலும் உங்களுடைய இரங்கலை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.